முன்போல டிடி அந்த அளவுக்கு டிவி நிகழ்ச்சிகளில் தன்னுடைய முகத்தை காட்டுவதே கிடையாது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டிடி அவர்கள் தற்போது வெள்ளித்திரையிலேயே தன்னுடைய 100% கவனத்தை செலுத்தி வந்துட்டு இருக்கிறதுனால தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்பவே அவாய்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்களாம். விஜய் டிவில அவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாலும் தற்போது தான் தொகுத்து வழங்கி கொண்டிருந்த காஃபி வித் டிடி அப்படின்ற ப்ரோக்ராமை மட்டும் புதுப்பொழிவுடன் புது பெயரை வைத்து அன்புடன் டிடி என்ற பெயர்ல அந்த ஒரே ஒரு ப்ரோக்ராம் மட்டும் தொகுத்து வழங்கி வந்துட்டு இருக்காங்க டிடி. அது மட்டும் இல்லங்க, அந்த ப்ரோக்ராமோட முதல் விருந்தினராக சிவகார்த்திகேயன் வந்து பட்டை கிளப்பிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா ஆரியாலாம் வந்து போயிட்டாங்க. ஆனா இந்த ப்ரோக்ராமுக்கு தற்போது ரேவதி அவர்கள் வந்துட்டு விருந்தினரா வரப்போறாங்களாம். இது டிடிக்கு கிடைத்த மிகப்பெரிய சான்ஸுங்க. 80களில் ரேவதி அவர்கள் முன்னணி நடிகையாக விளங்கியவர். அது மட்டும் இல்ல, தன்னுடைய நடிப்பு திறமையால தமிழ்நாட்டு மக்களிடம் நீங்காத இடத்தை பிடித்தவர் அப்படின்னு சொல்லலாம். இவங்க கொஞ்ச காலமாவே எந்த ஒரு இடத்துலயுமே தன்னுடைய பேச காட்டவே இல்லை. அப்படிப்பட்டவங்க அன்புடன் டிடி ப்ரோக்ராம்ல டிடியோட வந்துட்டு நிகழ்ச்சியில கலந்துக்க போறாங்க அப்படின்றது டிடிக்கு ரொம்பவே பெருமையா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ரேவதி அவர்கள் இதுக்கு எதுக்காக ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பவர் பாண்டி படத்துல ரேவதிக்கு மகளாகத்தான் டிடி நடிச்சிருக்காங்க. அதனாலதான் ரேவதி இந்த ப்ரோக்ராமுக்கு வராங்க அப்படின்னு சில பேர் பேசிட்டு இருக்காங்க. எது எப்படியோ பல வருடங்களாக டிவி நிகழ்ச்சிகளில் தலையவே காட்டாத ரேவதி தற்போது அன்புடன் டிடி ப்ரோக்ராம்ல பேச வரந்திருப்பது அனைவருக்குமே வந்துட்டு மிகப்பெரிய சர்ப்ரைஸா இருக்கும். அது மட்டும் இல்ல, ரேவதி காலத்தில் இருந்த நடிகைகள் அனைவருமே தற்போது இந்த ப்ரோக்ராம் ரொம்பவே ஆர்வலோட எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவும் இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.